மரண பயத்தை காட்டிட்டியே பரமா. இப்படி தாங்க இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்த பேசஞ்சர்ஸ் மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி மும்பையிலேருந்து சென்னைக்கு ஒரு இண்டிகோ ஃப்ளைட் வந்துச்சு. இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக லேண்ட் ஆக போகிற மாதிரி வந்து அங்கே சுச்சுவேஷன் அன்சேஃபாக இருக்குன்னு திரும்ப டேக் ஆஃப் ஆகி ரீஃப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குங்க. இதை வந்து பார்த்துட்டு ஏன்னாப்பா ஃப்ளைட்டு இறங்க போகிற மாதிரி வந்து திடீர்னு கிளம்பிருச்சு அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இண்டிகோ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயந்தாங்க. நாங்கள் எப்போயுமே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணும்போது அங்கே சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சுச்சுவேஷன் கொஞ்சம் அன்சேஃபாக இருந்தால் கூட நாங்கள் வந்து உடனே ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி திரும்ப ரீஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதே சுச்சுவேஷன் தான் இப்போயும் நடந்திருக்குன்னு இது மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த பைலட்டை பாராட்டே ஆனுங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் வாபுலாகி தான் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்.